ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு அவங்கெல்லாம் மொத்த குடும்பமும் வீட்டில் ஒன்றா உட்காந்து கீழே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்கங்க. சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்தா நம்ம யமுனா பார்த்த வேலை இருக்கே தெரியுமா? அதாவது எதிரியாக இருந்தாலும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எதுவும் பண்ணக்கூடாதுல்ல. இவங்க என்ன பண்ணுறாங்க, தண்ணியை தட்டி விட்றாங்க. அறிவில்லையான்னு சொல்லிட்டு அந்த வளர்ந்த மாடு வந்து யமுனா மேலே கையோங்க. எதை பார்த்தா நிவின் யாரு மேலே கையோங்கன்னு என் பொண்டாட்டிடா, அவள் நெருப்புடா, நெருங்குடா பார்ப்போன்னு சொல்லிட்டு வேற லெவலில் போய் நின்ட்டாரு. தம்பி நடந்தது தெரியாமல் இப்படி வந்து தலையை கொடுக்காத அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கைப்புள்ள தெரிச்சு ஓடுறா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம விஜய் காவேரி நின்று பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம நிவீனும் போய் நின்றுட்டு இருக்காருங்க. அந்த டைம் பார்த்து நம்ம விஜய் என்ன சொல்கிறாருன்னா, நீ சொல்லு காவேரி, நான் சொன்னால் தப்பாயிடும், உங்கள் அம்மா உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே என்ன தப்பாக நினைப்பாங்க, அதனால் நீ பேசி புரியவை, இந்த டைமில் ரிஜிஸ்ட்ரேஷன் வேணான்னு சொல்கிறாங்க. நான் எவ்வளவோ சொல்லி பார்க்குறேங்க, எங்கள் அம்மா கேட்கவே இல்லைங்கன்னு இவங்க ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சொன்னதுக்கப்புறமா இதை ஒட்டு கேட்டாலாமா, டே இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கேடா, எதுக்குடா இப்படி ஒட்டு கேட்குற, இந்த பொழப்பு பொழைக்கிறியேடா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு ரியாக்ஷனு. ஒட்டு கேட்டு போய் அவங்க அம்மாட்ட சொல்ல மறுநாளே இவங்க ஒரு ஆக்ஷன் எடுக்கிறேன்னு எடுத்து வச்சிருக்காங்க. என்னன்னு பார்க்குறீங்களா, அதாவது ஸ்டே வாங்கியிருக்காங்களாமா. இந்த வீட்டை வாடகைக்கு விடக்கூடாது, விற்கவும் கூடாது. எதுக்கு நீ வந்து உட்காந்துருக்கவா, நல்லா வருவாடா ஓட்டேரி நரி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருன்னு முடிச்ச நம்ம சாரதா, எல்லாரும் கிளம்பி ஊருக்கு போங்கப்பா, சென்னையில் உட்காந்து ஷூட்டிங் எடுங்கப்பா, இங்கெல்லாம் அமௌண்ட் பட்ஜெட் அதிகமாகும்ன்ற மாதிரி ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்குது டேரக்டர்ஸாக இருக்குது. அதனால இவங்க கிளம்பி இங்கே வர அதுக்கப்புறமா ஃபோட்டோலாம் தூக்கி போட்டு டப்பு டுப்புன்னு உடைக்கிறாங்க. யாருக்கு கோவமாக வருது, நம்ம பாட்டிக்கு. பாட்டியால் எதுவும் பண்ண முடியாது. ஐயோ கோவப்பட்டுட்டமே, பாட்டிக்கு பாயாசம் தான், ஐயோ விஷம் வச்சிருவாளே ரோசப்பட்டமேன்னு சொல்லிட்டு அப்படியே பாட்டி ஒரு பக்கம் உட்காந்து ஊன்னு அழுவுது. பாட்டியால் எதுவுமே சொல்ல முடியல. என்ன பண்ணுறது, இன்னொரு குடும்பம் இருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சோடனே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. டேப்பா அது பொய்யா இருக்குன்னு கடைசியில் கொண்டு வர போகிறாங்க, நான் திட்டினதுக்கெலாம் நீ ரொம்ப ஃபீல் பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. ஃபோட்டோ மட்டும்தான் போட்டு உடைக்க முடியும், நேரில் இருந்திருந்தால் அவ்வளோதான். அந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஆவியே ரொம்ப கஷ்டப்படும். அந்தளவுக்கு சாரதாமா ரொம்ப கிளின்னு கிளிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.